இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் த நியரஸ்ட் இன்டீஜர் டு இட் இன்புட். கொடுத்துருக்கிற வேல்யூஸில் நியரஸ்ட் ரவுண்டு வேல்யூ எதுவோ அது பிரிண்ட் பண்ணுறது தான் அந்த ரவுண்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 17.9 கொடுத்துருக்காங்க. இதனுடைய நியரஸ்ட் ரவுண்டு வேல்யூ 17 கொடுக்க முடியாது. ஏன்னா 17 ரீச் பண்ணணுன்னா 8 வரணும். 17.9க்கு அப்புறம் 17.8, 17.7, 17.6, 17.5 இப்படின்னு சொல்லி மோர் ஸ்டெப்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் 17 ரவுண்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் நெக்ஸ்ட்டு நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 17.9 18 வைக்க முடியும் இல்லையா? ஒரே ஒரு வேல்யூ செட் பண்ணுறது மூலிமா 18 வைக்க முடியும். ஸோ இதுதான் நியரஸ்ட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு 22.2 என்னென்னு வைக்க முடியும்? 22 அப்படின்னு வைக்க முடியும். 18.3 18 அப்படின்னு -18 அப்படின்னு சொல்லி நம்மளால் ஈஸியாக வைக்க முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் நியரஸ்ட் ரவுண்ட் வேல்யூ. Second argument n digit is used to specify the number of decimal digit desired after rounding. Okay, x value is rounded to 18, y value is rounded to 22 and z value is rounded to -18. Okay, so n1 17.89 அப்படின்னு ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஸோ இன் print அப்படிங்கிறதுல 17.89 அப்படிங்கிறது இது எப்படி ரவுண்டட் வேல்யூ மாற்றுறதுன்னு அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகேயா? பிகாஸ் இட் இஸ் மோர் ஒர்க்கு, அதனால இது அப்படியே பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பவா, POW பவ். ஓகே, பவ் ஃபங்க்ஷன் அதாவது பவர். ஓகேயா? எத்தனை டைம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. ஓகே, இதில் சின்டாக்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பவர் ஆஃப் A, B. A அப்படிங்கிறது வேல்யூ, B அப்படிங்கிறது எத்தனை டைம் இந்த ஏவை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. ஓகே, A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 2 அண்ட் C ஈக்குவல் டு 3.0 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் பாருங்கள், print பவர் ஆஃப் A, B. ஸோ A, B அப்படிங்கிறது 5, 2. அப்போது என்னென்னு இருக்கும்? 5ஐ 2 டைம் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். அப்போது என்ன வேல்யூஸ் வரும்? 25 வந்துடும். ஓகே, செகண்ட் பாருங்கள், A, C. அதாவது ஏவை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 25, 5 × 5 25, 25 × 5 125 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பவர் ஆஃப் A + B, 3. A + B அப்படிங்கிற வேல்யூஸ் என்ன? ஏவையும் பியையும் கூட்டிக்கணும். எத்தனை டைம் அடுத்தது மல்டிப்ளை பண்ணணுமா? 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது A + B 7, 7 × 3 எத்தனை ஆன்சரு? 343 இஸ் அ ஆன்சர். ஓகே, இதுதான் வந்து பவர் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் வேல்யூ. ஃப்ளோர் வேல்யூ அப்படின்னா என்னென்னா ரிட்டன் த லார்ஜஸ்ட் இன்டீஜர்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, ரிட்டன் த லார்ஜஸ்ட் இன்டீஜர், பெரிய நம்பரை ரிட்டர்ன் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸுக்கு கம்மியாக இருக்கக்கூடியதாகவும் அல்லது லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூவாகவும் இருக்கணும். எக்ஸுக்கு ஈக்குவலாகவோ அல்லது அதை விட கம்மியாகவோ இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் வேல்யூவை எனக்கு சொல்லணும். ஓகேயா? எக்ஸ் ஈக்குவல் டு 26.7 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். எக்ஸுடைய வேல்யூ 26.7, ஒய்யுடைய வேல்யூ 26.7, ஜெட்டுடைய வேல்யூ -23.2. ஓகே, ஸோ பிரிண்ட் மேத் ஃப்ளோர் எக்ஸு, ஒய், ஜெட் அப்படின்னு சொல்லி 3 வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே எக்ஸு கொடுத்துருக்கிற வேல்யூ 26.7. ஓகே, 26.7. இங்கே பாருங்கள், எக்ஸுடைய வேல்யூ 26.7. பட் என்ன சொல்லியிருக்காங்க? லார்ஜஸ்ட் இன்டீஜர். இங்கே ஃப்ளோட்டுன்னு சொல்லலை. ஓகே, லார்ஜஸ்ட் இன்டீஜர். அப்போ எக்ஸுடைய இன்டீஜர் வேல்யூ என்ன? 26. அப்போ 26ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ கண்டிஷன் என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஒன்று எக்ஸுக்கு வேல்யூட ஈக்குவலாக இருக்கணும் அல்லது அதை விட கம்மியாக இருக்கணும். அது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய கண்டிஷன். பட் இன்டீஜர் ஆஃப் எக்ஸாக இருக்கணும், ஃப்ளோட் கிடையாது. 26.7 கிடையாது, 26 தான். அப்போது இங்கே -26 இருக்குது. அப்போ என்னென்னு பண்ணிக்கலாம்? இதை 27ஆகவும் போட்டுக்கலாம், 26ஆகவும் வச்சுக்கலாம். எப்படி பண்ணினாலும் இந்த 26க்கு மேலே போகாது. பிகாஸ் -26 இருக்குது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிடும். நெக்ஸ்ட்டு இந்த 23.2 இருக்கு இல்லையா, அதை 24ன்னு கூட வைக்கலாம். ஏன்னா இதனுடைய வேல்யூஸ் என்னது? மைனஸில் இருக்கனால எவ்வளோ வச்சாலும் இந்த 26 தாண்டி போகலை. ஓகே, பிகாஸ் த லார்ஜஸ்ட் integers and less than or equal to x.